8000 வருஷங்களுக்கு முன்பு சேவர் கொடி மட்டும் வழிபட்டிருக்காங்க. இப்பயும் இமயமலையில பாதாள புவனேஸ்வர் பகுதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சேவர் கொடி மட்டும் வழிபடுறாங்க, சேவலை வழிபடுறாங்க. சேவல்னா முருகு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அங்க வள்ளியை மட்டும் வழிபடுறாங்க. ஒரு இடத்துல தெய்வானை, இப்ப கேரளா ஒரு இடத்துல தெய்வானை மட்டும் வழிபடுறாங்க. இப்ப நான் திருநெல்வேலி சமீபமா முருகர் ஆட்சியில் ஒரு கோயில் கண்டுபிடிச்சேன். இப்ப நான் அந்த அடுத்த கோயில் அங்கதான் போறேன். அது போயிட்டு வந்து நான் பதிவு பண்றேன். அங்க வள்ளி தெய்வானை வழிபாடை தாண்டி வள்ளியூர்ன்ற ஒரு பேர்ல மிகப்பெரிய முருகரோட சக்தி, அந்த நீரோட சக்தியும் நெருப்போட சக்தியும் சமமா செயல்படுது. அப்படி இருக்கும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஈரான்ல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. ஈரான்ல பழனி இப்பயும் ஒரு ஊர் இருக்கு. சிந்து சமவெளியில முருகர் வழிபாடு இருந்திருக்கு. முருகர்ன்ற பேர் வந்து இப்ப நம்ம தமிழ் பேர்ல இருந்து வந்தாலும் கார்த்திகேயா, சுப்பிரமணி, ஜெயங்கரநாதர் அப்படின்னு எக்கச்சக்க பேர் அவருக்கு இருந்திருக்கு. மொரிஷியஸ்ல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. ஈரான்ல வழிபாடு இருந்திருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தாய்லாந்து மியூசியம்ல ஒரு முருகர் சிலை இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றாங்க. அந்த முருகரோட சிலையும் நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போய் தான் அங்க வச்சிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்பதான் சிலை வழிபாடு கடந்த 3500 வருஷமாவும் 2000 வருஷம் சிலை வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி முருகர் வேலை மட்டும்தான் வச்சு வழிபட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து வேலை கும்பிடலாமா, வேல் வச்சுக்கலாமா அப்படின்னா டவுட் பண்றீங்களா? யாருமே அந்த சந்தேகப்படாதீங்க. முருகர் வேல் மட்டுமே வழிபட்டு இருக்காங்க. பல யுகங்களுக்கு முன்னாடியும் நம்ம கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் முருகர் வேலை மட்டும் வழிபட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழர்கள் சொல்றாங்க, தமிழன், நம்ம தமிழனுக்கு மூத்த முன்னோடி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா கடம்பன்னு ஒரு குளம் இருந்தது. அந்த